நடந்து முடிந்த T20 தொடரை விடுங்க. நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நாள் தொடரை பாருங்க. மீண்டும் இணைந்த கைகளாக செயல்பட்டு இங்கிலாந்து அணியை செதில் செதிலாக செதுக்கிய ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி. சர்வதேச ஒருநாள் போட்டியில் அதிகபட்ச ரன்களை குவித்த இந்திய அணி. T20 தொடருக்கும் சேர்த்து மாத்து இங்கிலாந்து அணியை ஒரு நாள் போட்டியில் சம்பவம் செய்த இந்தியா. அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இரு அணிகளுக்கு எதிராக 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் என தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் சமீபத்தில்தான் 5 T20 போட்டிகள் கொண்ட தொடர் முடிவடைந்திருந்தது. இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சறுக்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் முதல் போட்டி மட்டும் மழையால் தடைப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மற்ற 4 போட்டிகளிலும் தொடர் தோல்வியடைந்து இந்த தொடரை மொத்தமாக இழந்தது இந்திய அணி. அதே சமயம் இந்த T20 தொடரில் இந்திய அணி தோற்றது என்பது இந்திய அணிக்கு முழுமையான பின்னடைவு என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த T20 தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி நிர்வாகம் ஒரு பயிற்சி போட்டி போலத்தான் இந்த ஒரு தொடரை அணுகியது. அதனால்தான் ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற அனுபவமில்லாத கேப்டன்சி தலைமையில் இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணியை இந்த தொடரில் களமிறக்கியது. ஒருவேளை நடந்து முடிந்த இந்த T20 தொடரில் வழக்கமான T20 கேப்டனான சூரியகுமார் யாதவ் மற்றும் T20 தொடரில் முக்கிய வீரர்களாக இருக்கும் பும்ரா, ஹார்திக் பாண்டியா உள்ளிட்ட வீரர்களும் பங்கு பெற்றிருந்தால் இந்த T20 தொடரில் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மற்ற வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நடந்து முடிந்த இந்த 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இளம் வீரர்களை பயன்படுத்தி ஸ்ரேயஸ் ஐயர் போன்ற கேப்டன்சியை பயன்படுத்தியது இந்திய அணி நிர்வாகம். அதனாலேயே இந்திய அணி மிகப்பெரிய பின்னடைவையும் சந்தித்திருக்கிறது. மேலும் இந்த தொடர் வேறு இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெறுவதால் இங்கிலாந்து அணியை அதனுடைய சொந்த நாட்டில் வைத்து வீழ்த்துவது என்பது பலம் வாய்ந்த இந்திய அணிக்கே கடினமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பலம் குறைந்த இந்த ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய அணிக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டது. அதனுடைய ரிசல்ட் தான் இந்த T20 தொடரின் ரிசல்ட். அதே சமயம் இந்த T20 தொடரில் சறுக்கியது போல இப்போது நடைபெற்று வரும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி சறுக்காது என்பதை நிரூபித்துவிட்டது. ஏனென்றால் இந்திய ஒருநாள் அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், KL ராகுல், பும்ரா போன்ற அனுபவம் வாய்ந்த நட்சத்திர வீரர்கள் பங்கு பெற்றுள்ளனர். ஆகவே T20 தொடரை அணுகியது போல இந்த ஒருநாள் தொடரை இங்கிலாந்து அணியால் அணுக முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம், இந்திய ஒருநாள் அணியில் தற்போது ஜாம்பவான் வீரர்கள் படைபடையாக திரண்டுள்ளனர். ஆகவே இப்போது இருக்கும் இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணியை வீழ்த்தினால்தான் இங்கிலாந்து அணிக்கு அது பெருமையான விஷயமே தவிர, நடந்து முடிந்த T20 தொடரில் அனுபவமில்லாத இந்திய அணியை வீழ்த்தியது என்பது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. அதிலும் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியிலேயே அனுபவம் வாய்ந்த நட்சத்திர வீரர்களின் விளையாட்டு என்பது தனித்தன்மையாக இருக்கும் என்பதை இந்திய அணி நிரூபித்துவிட்டது. ஆமாங்க, இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங்கில் சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினார்கள். இதில் சுப்மன் கில் 23 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒன்டவுனாக விராட் கோலி களமிறங்கினார். அப்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார்கள். இவர்களின் ஆட்டம் என்பது பழைய ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சேர்ந்து நின்று விளையாடுவது போலவே இருந்தது. அந்தளவிற்கு அதிரடியில் பின்னி பெடலெடுத்தனர். அதுவும் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் விராட் கோலி வெறும் 31 பந்தில் அரை சதம் எடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா 40 பந்துகளில் அரை சதம் எடுத்திருந்தார். அந்தளவுக்கு ஒரு T20 போட்டி போலவே இந்த ஒருநாள் போட்டியை இந்திய அணி அணுகியது. அது மட்டுமில்லாமல் இந்த இருவரின் இந்த ஒரு பேட்டிங்கை பார்க்கும்போது ஏதோ ஒருநாள் தொடரை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மட்டும் பேட்டிங் செய்வது போல தெரியவில்லை. நடந்து முடிந்த T20 தொடரில் இந்திய அணி அடைந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க பழி தீர்க்கும் விதமாகவும் இந்த போட்டி அமைய வேண்டும் என்பதைப் போலத்தான் இவர்களின் ஆட்டம் என்பது வெளிப்பட்டது. ஏனென்றால் இவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பந்தையுமே அடித்து ஆட மட்டுமே முயற்சி செய்தனர். T20 போட்டியில் எப்படி விளையாடுவார்களோ அதே போல இந்த ஒருநாள் போட்டியை அணுகியிருந்தனர் இந்த இருவரும். ஆகவே அதிலிருந்தே தெரிந்துவிட்டது,
கண்டிப்பாக இந்த போட்டியில் மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்று. பின்னர் எதிர்பார்த்தது போலவே விராட் கோலி 63 பந்தில் சதத்தை எடுக்க, அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா 68 பந்தில் சதத்தை எடுத்துவிட்டார். ஆக இதுவரை ரோஹித் சர்மாவை விட விராட் கோலி தான் அதிரடியாக விளையாடினார். ஆனால் சதத்தை எடுத்ததற்கு பிறகு ரோஹித் சர்மாவின் அதிரடி ராக்கெட் வேகத்தில் எகிரியது. 68 பந்தில் சதமடித்த ரோஹித் சர்மா அடுத்த 20 பந்துகளில், அதாவது 88 பந்திலேயே 150 ரன்களை தொட்டுவிட்டார். பின்னர் ஒரு கட்டத்தில் விராட் கோலி 138 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை இழக்க, அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் 157 ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை பறிகொடுத்தார். அதன் பிறகு இசான் கிசானும் கேஎல் ராகுலும் சேர்ந்து புதிய பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினார்கள். எந்த இடத்தில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விட்டு சென்றார்களோ அதே இடத்திலிருந்து இசான் கிசானும் கேஎல் ராகுலும் இவர்களுடைய அதிரடியை தொடங்கினார்கள். இதில் இசான் கிசான் வெறும் 19 பந்திலேயே அரை சதம் எடுக்க, அதனைத் தொடர்ந்து கேஎல் ராகுல் 32 பந்திலேயே அரை சதம் எடுத்து கொடுத்தார். இவர்களும் அதே போல அதிரடியாகவே விளையாடினார்கள். கேஎல் ராகுல் 32 பந்தில் அரை சதம் எடுத்து கொடுக்க என இவர்களும் கொடூரத்தனமான அதிரடியைத்தான் வெளிப்படுத்தினார்கள். ஆகவே இந்திய அணியின் இப்படிப்பட்ட அணுகுமுறை என்பது T20 போட்டியில் அடைந்த தோல்விகளுக்கு சேர்த்து மாத்து பழிவாங்கும் படலமாகத்தான் அமைந்தது. இதன் காரணமாக 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி இந்த போட்டியில் 511 ரன்கள் வரை குவித்து உலக சாதனையை படைத்துவிட்டது. அதாவது இதற்கு முன்பு ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்றால் 498 ரன்கள் தான். அதுவும் இதே இங்கிலாந்து அணிதான் நெதர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணிக்கு எதிராக இவ்வளவு பெரிய ரன் குவிப்பை செய்திருந்தது. ஆகவே இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ரன்களே 498 ரன்கள் தான். ஆனால் இப்போது இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி எடுத்த 511 ரன்கள் என்பது நம்பர் 1 உலக சாதனையாக மாறியிருக்கிறது. அதுவும் அதே இங்கிலாந்து அணிக்கு எதிராக. மேலும் இப்படி ஒரு பழிவாங்கலை இங்கிலாந்து அணி எதிர்பார்த்திருக்காது. அந்தளவுக்கு கொடூரமான பழிவாங்கலை இந்திய அணி செய்துள்ளது. T20 தொடரை பொறுத்தவரையில் அனுபவம் இல்லாத வீரர்களிடம் கற்றுக்காட்டிய இங்கிலாந்து அணியை இந்த ஒருநாள் தொடரில் அனுபவம் வாய்ந்த இந்திய சீனியர்கள் துவைத்து தொங்கவிட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த இரு அணிகளுக்கு எதிராக தொடங்க இருக்கும் 3 ஒருநாள் போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடியிருந்தது இந்திய அணி. ஆக இதே போல ஒரு ஆட்டத்தை முதல் ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் இந்த போட்டியில் பேட்டிங் என்பது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அதே போல பந்து வீச்சிலும் இந்திய அணி மிக பலமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒருநாள் தொடரில் பும்ராவும் இருக்கிறார். இவர் தனி ஆளாகவே இங்கிலாந்து அணியை சம்பவம் செய்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நடந்து முடிந்த T20 தொடரில் இந்திய அணி அடைந்த தோல்விக்கு இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை கொடூரமாக பழிதீர்க்கப் போகிறது என்பதற்கு இந்த ஒரு வார்ம் அப் மேட்சே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை பற்றியும், குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி இந்த இருவரின் அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை பற்றியும், அதே போல T20 தொடரில் விட்டதை ஒருநாள் தொடரில் இந்திய அணி கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.